ஐயுஎம்எல் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை நாங்கள் தலைவர்களிடையும் வலியுறுத்தி இருக்கிறோம். அது மாதிரி இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட சமூக நீதியின் அடிப்படையில் மதசார்பற்ற கொள்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் தலைவர்களும் அமைச்சரவையில் வர வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம், அதனுடைய கனவு. ஒரு அன்பான ஒரு எப்படி எல்லாம் ஒரு குடும்பமா இருக்குமோ அது மாதிரி அமைச்சரவை இருக்கணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் நினைக்கிறாரு. அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களோ, ஐயுஎம்எல் தலைவர் அவர்களோ, காங்கிரஸ் தோழர்களோ எல்லோரும் அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறோம். உடனடியாக முடிவெடுத்து சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்சிகளுடைய கலந்தாலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நல்ல செய்தி வரும்னு நாங்க நினைக்கிறோம். இடம்பெறுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்திருக்கு. குறிப்பா ஆதரவு கொடுத்த கட்சிகளே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்க அரசியல் சூழ்நிலைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுக இன்னைக்கு எந்த மாதிரி நிலைமையில இருக்கு, குறிப்பாக இந்த 2026 தேர்தல் காலத்துக்கு அப்புறம் தமிழகம் முழுவதும் பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்து ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய வரலாற்றையும் உருவாக்கும் பொழுது, இப்படி மாற்றம் வரும்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் கடந்த ஒரு வருஷமா தலைவர் அவர்களுடைய பிரச்சாரமும் சரி, மற்ற முன்னணி நிர்வாகிகளுடைய பிரச்சாரம் சரி, தமிழக மக்கள் எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல, அதுவும் குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் இணைந்து ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கணுங்கிறது தெரியும். அப்படி ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றத்திற்கான தலைவராக எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் உருவாகும் பொழுது, நாங்கள் ஆட்சியை உருவாக்கும் சொல்லும் போது ஊடகங்களோ எதிர்கட்சிகளோ அன்றைய இருந்த திமுகவோ அதிமுகவோ எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களை அண்டர்எஸ்டிமேட் பண்ணாங்க. வெற்றி பெற்ற பிறகு அதிமுகவுடைய நிலைமை ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டிருக்கணும். திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் செயல்பட்டிருக்கணும். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மார்க்சிஸ்ட் தலைவருடைய ஆல் இந்தியா தலைவர் சொல்லியிருப்பாரு, நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம்? அரசியல் அதிகாரத்திற்காகவோ ஆட்சி அதிகாரத்திற்காகவோ நாங்கள் எங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்தில் கொடுக்கவில்லை. அப்படி மார்க்சிஸ்ட் கமிஷனுடைய தலைவர் திரு பேபி அவர்கள் வெளிப்படையாக சொன்னிய வார்த்தை, நாங்கள் காங்கிரஸ் எடுத்தவனே திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய ஆதரவை கொடுத்தாரு. அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு இம்மீடியட்டா நோட்ஸ் போயிருக்கு. அப்ப உடனடியா மதசார்பற்ற கொள்கை உடைய கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சதனுடைய அடிப்படையில தான் காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த கொள்கையில நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி உறுதியா இருக்கிறோம். அதுக்கப்புறம் திரு பேபி அவர்களும் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய தோழர்கள் திரு சண்முகம் ஐயாவா இருக்கட்டும், திரு வீரபாண்டியன் ஐயாவா இருக்கட்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் மதசார்பற்ற கொள்கை பாதுகாக்கும் உடனடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதை வழிமொழிந்து அண்ணன் திருமாவளவன் விசிகே அவர்கள் வழிமொழிந்து அதனுடைய ஆதரவை கொடுத்தாங்க. அண்ணன் திருமாவளவனுடைய பேட்டியிலிருந்தே தெரிஞ்சிருக்கும். நான் அன்னைக்கே என்னுடைய வெளிவாக்கத்துடைய பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், என்ன மாதிரி சூழ்ச்சி நடந்தது. ஒன்று, இங்க கவர்னர் ரூலையும் பிரசிடென்ட் ரூலையும் கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் செய்தார்கள். அந்த முயற்சி செய்தது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுடன் இணைந்து, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அதிமுகவுடைய தலைவர் திரு இபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஐயா பழனிசாமி அவர்களுடன் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி பீப்புள் மேண்டேட் சொல்லக்கூடிய தமிழக மக்களுடைய தீர்ப்பை அணியை உருவாக்கி பின்புறல் வாசலாக முதலமைச்சர் ஆகணும் திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் எல்லா திட்டங்களையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டங்களை உருவாக்கினாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், விசிகே, ஐயுஎம்எல் எல்லோரும் அரசியலமைப்பை பாதுகாக்கணும்,
ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கணும்னு எல்லோரும் ஒரு அணியில் திரண்டார்கள்.